திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 518. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 135. புத்த சமய குரு சொன்ன புத்த சமய கடவுள் கொள்கையை மறுத்து நிராகரணம் செய்த எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தொடர்ந்து புத்த மத குரு சொன்ன புத்த மதத்தின் பல்வேறு கொள்கைகளை எடுத்துக்காட்டி மறுத்து நிறைவாக புத்த மதம் சொல்கின்ற முக்தி லட்சணத்தையும் மறுக்கின்றார். புத்த சமய கொள்கைகளில் மிக முக்கியமான ஒன்று, இந்த பஞ்ச ஸ்கந்தங்களும் சேர்ந்து பிருத்திவி முதலான 4 பூதங்களும் சேர்ந்து வருகின்ற ஒரு உருவம் என்று இருக்கின்றதே, உடல் என்று இருக்கின்றதே, இதற்கு அந்நியமாக உயிர் என்ற ஒரு பதார்த்தம் இல்லை என்பது புத்தர்களினுடைய உயிர் பற்றிய கொள்கை. அதோடு இவர்கள் 4 பூதங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். ஆகாசம் என்ற பூதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிருத்திவி முதலான 4 பூதங்களும் தம்முள் ஒன்றோடொன்று கூடும் காலத்திலே ஒரு அறிவு வேறுபாடு தோன்றும். எப்படி என்றால், வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இந்த 3ம் ஒன்றாக கூடும்போது இந்த 3க்கும் வேறான ஒரு நிறம் உருவாகின்றது, ஒரு நிற வேறுபாடு தோன்றுகின்றது. அதுபோன்று வெற்றிலை பச்சை நிறம், பாக்கு பழுப்பு நிறம், சுண்ணாம்பு வெள்ளை நிறம், இந்த 3ம் சேரும்போது சிவப்பு நிறம் உண்டாகின்றது. அதுபோன்று பிருத்திவி முதலான 4 பூதங்களும் கூடும்போது அப்படி கூட்டத்தின் கண்ணே ஒரு அறிவு வேறுபாடு தோன்றுமே அன்றி இந்த உடம்பிற்கு வேறாக உயிர் என்ற ஒரு பதார்த்தமே இல்லை என்று சொல்வது புத்தர்களினுடைய உயிர் கொள்கை. இதனை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எடுத்துக்கொண்டு மறுக்கின்றார். அப்படி என்றால், நீ விழித்திருக்கும் போது உன் அருகில் பாம்பு போன்ற பிராணிகள் வந்தால் நீ பயந்து ஓடுகின்றாய். ஆனால் நீ தூங்கும் போது, நன்றாக தூங்கும் போது உன்மேல் பாம்பு உள்ளிட்ட எவையேனும் ஊறுகின்றது என்றால் அது உனக்கு தெரியவில்லையே. நீ முழித்திருக்கும் காலத்திலும் அதே உடம்புதான் இருக்கின்றது, தூங்கும் காலத்திலும் அதே உடம்புதான் இருக்கின்றது. அப்படி இருக்க விழிப்பு நிலையில் பாம்பு முதலியான பிராணிகள் உன் அருகே வந்தால் நீ பயப்படுகின்றாய். தூங்கும் போது உன் முகத்திலே ஏறி போகின்ற அந்த பாம்பை உன்னால் அறிய முடியவில்லை என்றால் அதே 4 பூதங்கள் தானே 2 நிலையிலும் இருக்கின்றன. நித்திரையின் போது அந்த 4 பூதங்கள் பாம்பு தன்மேல் செல்வதை அறியாதா? எனவே 4 பூத கலப்பால் தான் ஓர் அறிவு தோன்றும் என்றால், தூங்கும் போதும் அந்த 4 பூத கலப்பு இருக்கின்றதே, அப்போது அந்த அறிவு ஏன் தோன்றவில்லை என்று மறுக்கின்றார். எனவே உடம்புக்கு வேறாக உயிர் என்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதுவே சைவ சித்தாந்தமும் கூறுகின்ற உண்மை. பிராரப்த காலம் முடியும் போது இந்த ஸ்தூல உடலிலிருந்து உயிரானது சூக்ஷ்ம தேகத்தோடு இந்த உடலிலிருந்து விலகிச் சென்றுவிடும். மறுபடியும் வினைக்கு ஏற்றவாறு சூக்ஷ்ம தேகத்தோடு மற்றொரு ஸ்தூல தேகமும் உயிருக்கு கூட்டப்படும். அதுவே பிறப்பு என்று சொல்லப்படும். எனவே உடம்பும் உயிரும் கூடின போது அங்கே அறிவு நிகழ்கின்றது. எனவே உடம்பிலிருந்து வேறாக உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது என்பதுதான் சைவ சித்தாந்தம் என்று பௌத்தர்களின் உயிர் கொள்கையை மறுக்கின்ற அதே நேரத்தில் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற உயிர் கொள்கையும் சேர்த்தே இங்கே நிரூபிக்கப்படுகின்றது. மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த பௌத்தர்கள் பிரத்யக்ஷ பிரமாணத்தையும் அனுமான பிரமாணத்தையும் மட்டும்தான் ஏற்றுக்கொள்பவர்கள், ஆகம பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். எனவே அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை வைத்தே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் புத்தர்களினுடைய இந்த கொள்கைகளை எல்லாம் மறுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். புத்த சமயங்களினுடைய மற்றொரு கொள்கை, ஆகாசம் என்ற ஒரு பொருள் இல்லை, ஆகாசம் என்கின்ற திரவியம் இல்லை என்பது. எனவே ஆகாசம் என்ற ஒரு திரவியம் இல்லை என்றால் அதன் குணமான சப்தம் என்பதும் இல்லை என்று ஆகிவிடும். ஆனால் சப்தம் என்பது நான் கேட்கும்படி இருக்கின்றதே, ஆகாசம் இல்லை என்றால் ஆகாசத்தின் குணமான சப்தம் எவ்வாறு உன்னால் கேட்கப்படுகின்றது? அதோடு மட்டுமல்ல, ஆகாசம் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த ஆகாசம் என்கின்ற பூதம்தான் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு என்கின்ற இந்த மற்றைய 4 பூதங்களும் கலப்பதற்கு
அவகாசம் தருகின்றது, இடம் தருகின்றது. எனவே பிருத்திவி முதலான 4 பூதங்களும் கூடி பரிணமித்து தொழில்படுவதற்கு ஆகாசம் என்பது இன்றியமையாது வேண்டப்படும் இடமாக இருக்கும். எனவே பிருத்திவி முதலான 4 பூதங்கள் மட்டும்தான் தம்முள் கூடி தொழில்படும் என்று சொல்கின்ற நீயே, அப்படி அந்த 4 பூதங்களும் கூடி தொழில்படுவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று அந்த ஆகாயம் என்பது இருக்கின்றது என்பதை மறைமுகமாக நீயே ஒத்துக்கொள்வதாக ஆகிவிடுகின்றது. மேலும் பிருத்திவி முதலான பூதங்களுக்கு ஒவ்வொரு குணம் இருக்க, ஆகாசத்தின் குணமான சப்தத்திற்கும் ஒரு குணி என்பது வேண்டப்படும். சப்தம் என்கின்ற அந்த குணத்துக்கு குணியாக மற்றைய 4 பூதங்கள் இருக்க முடியாது. எனவேயும் ஓசை அல்லது சப்தம் என்கின்ற குணத்துக்கு குணியாக ஆகாசம் என்ற ஒரு வஸ்து இருக்கின்றது என்று பௌத்தர்களின் இந்த கொள்கையை மறுத்து ஆகாசம் என்கின்ற ஒரு வஸ்து இருக்கின்றது என்பதை நிரூபணம் செய்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இதே போன்றுதான் திசை என்கின்ற ஒரு பொருளும் இல்லை என்பது பௌத்தர்களினுடைய கொள்கை. அதனை மறுக்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். திசை என்ற ஒரு பொருள் இல்லை என்று சொல்கின்ற நீயே உத்தர திசையிலே இருக்கின்ற போதி மரத்திற்கு வணக்கம் செய்கின்றாயே, நமஸ்காரம் செய்கின்றாயே, அதுவும் இங்கிருந்தே நமஸ்காரம் செய்கின்றாயே. அப்படி நமஸ்காரம் செய்து கொண்டே திசை என்ற ஒரு பொருள் இல்லை என்று நீ சொல்வதை இந்த பூமியிலே மந்த மதிகளும் பித்த ஆதிக்க ரோகிகளும் குதர்க்கிகளும் இருக்கின்ற சபை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நல்ல கற்றவர்கள் நிரம்பிய சபை உன்னுடைய இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளாது என்று பௌத்தர்களினுடைய ஒரு கொள்கையான திசை திக் என்பது இல்லை என்பதனை மறுக்கின்றார். புத்த சமய கடவுளுக்கு வாசஸ்தானமாக இருப்பதனால் போதி மரம் வணங்கத்தக்கது என்பது பௌத்தர்களினுடைய அந்த சித்தாந்தம். அது இங்கே மறுக்கப்படுகின்றது. பௌத்த சமயங்களினுடைய மற்றொரு கொள்கை, அது மரங்கள், புல் முதலான தாவரங்கள் அவைகள் உயிர் இல்லாத ஜடப்பொருட்கள் என்பது புத்த சமய கொள்கை. அதனையும் மறுக்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். எப்படி பஞ்சபூதகாரியமான சரீரத்தை உடைய நாம் உணவு உண்டபோது நமக்கு அங்க விருத்தி உண்டாகின்றது, உணவு உண்ணவில்லை என்றால் அங்க க்ஷீணம் அடைகின்றோம், உடல் மெலிகின்றோம். உணவு உண்டால் உடல் பருக்கின்றோம், உணவு சரியாக சாப்பிடவில்லை என்றால் உடல் மெலிகின்றோம். அதுபோன்று நல்ல நீர் கிடைக்கின்ற நேரத்திலே ஸ்தாவரங்கள் எல்லாம் கவடு, கோடு, கொம்பு இவைகளெல்லாம் விட்டு கிளைகள் விட்டு நன்கு செழித்து ஓங்கி வளர்கின்றன. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகின்ற காலத்திலே சருகாக உலர்ந்து அழுகின்றன. எனவே புல், மரம் முதலிய ஓரறிவு உயிர்கள் உயிர் பொருட்களை அன்றி உயிரில் பொருட்கள் அல்ல, ஜட பொருட்கள் அல்ல என்கின்ற பௌத்த மத சித்தாந்தம் மறுக்கப்படுகின்றது. பௌத்தர்களினுடைய இன்னொரு முக்கியமான கொள்கை, அது ஒரு விசித்திரமான கொள்கை. என்னவென்றால், ஒரு உயிரை கொல்வது பாவம் என்று சொல்வார்கள். ஆனால் ஏற்கனவே இறந்துபட்ட உடலை உண்ணலாம் என்ற கொள்கையை உடையவர்கள். எனவே பௌத்த மத கொள்கைப்படி கொல்வது குற்றம், ஆனால் செத்ததை தின்பது குற்றம் அன்று, அது குற்றமில்லை என்பது அவர்களினுடைய கொள்கை. இதையும் சைவ சித்தாந்தம் மறுக்கின்றது. நீ மாம்சத்தை உண்பாய் என்றுதானே ஒருவன் ஒரு கொலை செயலை செய்து உனக்கு அந்த உணவை கொடுக்கின்றான். எனவே உன்னால்தான் அவன், அந்த மாம்சம் விற்பனை செய்பவன் கொல்கின்ற அந்த பாவம் அது நீ உண்பதால் தான் உண்டாகின்றது. நீ மாம்சத்தை உண்ணமாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால் உயிரை கொன்று மாம்சம் விற்பனை செய்பவனும் அந்த தொழிலை நடத்த மாட்டான். சரி, ஒருவன் கொலை செய்து அந்த மாம்சத்தை விற்பனை செய்கின்றான் என்றால் கொலை செய்த அவனுக்குத்தானே பாவம் சேரும் என்று நீ ஒரு வாதத்தை வைத்தால், அப்படி ஒருவன் உனக்காக கொலை செய்து அந்த மாம்சத்தை உன்னிடம் கொடுத்து நீ நேரடியாக கொலை செய்யாமல் மற்றொருவனால் கொலை செய்யப்பட்ட அந்த பாவகாரியம் நிகழ்வதற்கு காரணமாக நீ இருந்து அதனால் அந்த மாம்சத்தை உண்டானால் நீங்கள் செய்வதெல்லாம் தவமாகுமா? நீங்கள் செய்யும் தவங்களெல்லாம் உண்மை தவம்தான் ஆகுமா? நீ மாம்சம் உண்ணும்போது உன்னுடைய கடவுளுக்கும் அந்த மாம்சத்தை நிவேதிப்பாயா?
மேலும் உன் உடம்பே அசுத்தமானது, வெறுக்கத்தக்கது என்று பேசுகின்றாயே, அத்தகைய நீ மற்றொரு உடம்பின் அசுத்தத்தை உணராமல் அந்த மாம்சத்தை உண்பது என்ன காரணத்திற்காக அதை சொல்வாய் என்று பௌத்தர்களின் இந்த போலி அகிம்சை கொள்கையை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கடுமையாக கண்டனம் செய்கின்றார். இன்றும் கூட இலங்கையிலே பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் மாம்சம் உண்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதனை நாம் பார்த்து வருகின்றோம். இப்படிப்பட்ட போலி அகிம்சை கொள்கைகளை இங்கே மறுத்து நிராகரணம் செய்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இவ்வாறெல்லாம் பௌத்த சமயத்தின் மிக முக்கியமான கொள்கைகளையெல்லாம் எடுத்து மறுத்து நிராகரணம் செய்த எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நிறைவாக பௌத்தர்கள் சொல்கின்ற அந்த முக்தி கொள்கை, மோக்ஷம் என்றால் என்ன என்பது பற்றி அந்த முக்தி லட்சண கொள்கையையும் மறுத்து நிராகரிக்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். எவ்வாறு என்றால், அந்த பௌத்த சமய குரு சொன்னார், பௌத்த சமயத்தை பொறுத்தவரை பஞ்சஸ்கந்தங்களும் கெட்டு அழிவதுதான் முக்தி என்று சொன்னார் அல்லவா. இந்த பஞ்சஸ்கந்தங்களும் தொடர்ந்து செல்வன, அவை தொடர்ச்சி கெட்டு தொழில் ஒழிதல் என்பது பந்தத்துக்கு ஹேதுவான துக்கம். இந்த பஞ்சஸ்கந்தங்களும் கற்பூர தீபம் போல முற்றுமாக அழிந்து ஒழிதல் என்பதுதான் முக்தி இன்பம் என்று சொன்னாயே பௌத்த மத குருவே. பஞ்சஸ்கந்தங்களும் முற்றிலும் கெட்டுவிட்டால் அந்த முக்தியிலே செல்பவர் யார்? ஒருவரும் இல்லை என்று ஆகிவிடும் அல்லவா. பஞ்சஸ்கந்தங்களும் கெட்டுவிட்டால் பின்னர் முக்தியில் செல்வதற்கு யாரும் இல்லை என்றார். முக்தி பெறுவார்கள் யாரும் இல்லை. எனவே முக்தி இன்பம் என்பது யாருக்கு? முக்தி என்பதுவும் இல்லை என்று ஆகிவிடும் அல்லவா. அல்லது இந்த பஞ்சஸ்கந்தங்கள் இருக்கின்றனவே, இதிலே தோன்றுகின்ற அறிவுக்குத்தான் முக்தி என்று நீ சொன்னார். பஞ்சஸ்கந்தங்களின் மூலம் உண்டான அறிவுதான் முக்தி அடைகின்றது என்று சொன்னால் அந்த அறிவு கெடாது இருக்கும் என்றார். மறுபடியும் ரூபஸ்கந்தம், வேதனாஸ்கந்தம், குறிப்பு ஸ்கந்தம், பாவனாஸ்கந்தம், விஞ்ஞான ஸ்கந்தம் என்ற 5 ஸ்கந்தங்களும் மறுபடியும் உண்டாகிவிடுமே. பஞ்சஸ்கந்தங்களும் மறுபடியும் உண்டாகவே முக்தியிலும் பந்தமும் துக்கமும் உண்டாகுமே, துன்பத்தையும் தருமே. அப்படியென்றால் அது உண்மை முக்தி ஆகுமா? புத்த குருவே, நீ சொல்கின்ற முக்தி என்பது பஞ்சஸ்கந்த நாசம் என்று சொல்கின்றார். அவை நாசமாகவே முக்தி பெற்றவர் யார் என்று கேட்டால் அந்த பஞ்சஸ்கந்தங்களிலும் உண்டாகி நிகழும் அறிவு என்று நீ சொல்கின்றாய். அப்படி சொன்னால் அந்த அறிவு பஞ்சஸ்கந்தங்களும் இருக்கின்ற போது இருக்கின்ற அறிவு, பஞ்சஸ்கந்தங்களும் இல்லை என்றால் அந்த அறிவும் இல்லை என்று ஆகிவிடும். ஆகவே பஞ்சஸ்கந்தங்கள் அழிய அந்த அறிவும் உடனே அழியும் என்பது இங்கே சித்திக்கப்படுகின்றது. அறிவு மட்டும்தான் முக்தி பெற்றது என்றால் அந்த அறிவை உள்பொருள் என்று சொல்வது பொருந்தாது. மேலும் அறிவு என்பது ஒரு குணம். குணம் எப்பொழுதும் தனித்து நிற்காது, அது குணியை சார்ந்தே நிற்கும் என்று பஞ்சஸ்கந்தங்களும் கெடுவதே முக்தி என்கின்ற பௌத்த சமய முக்தி கொள்கை மறுக்கப்படுகின்றது. அதோடு கூட இந்த முக்தி கொள்கை என்பது பிடக நூலிலே சொல்லப்பட்டது என்று நீ சொல்கின்றாய் புத்த குருவே. அப்படியென்றால் இந்த பிடக நூலை சொன்ன உன்னுடைய பௌத்த சமய கடவுள் அவர் பஞ்சஸ்கந்தங்களும் கெட்டு முக்தி அடைந்த பின் இந்த பிடக நூலை சொன்னாரா? அல்லது பிடக நூலை சொன்னதன் பின் பஞ்சஸ்கந்தங்களும் கெட்டு முக்தி அடைந்தாரா? ஏனென்றால் பஞ்சஸ்கந்தங்களும் கெட்டு முக்தி அடைந்ததன் பின் பிடக நூலை சொன்னார் என்றால் பஞ்சஸ்கந்தங்களிலே ரூபஸ்கந்தமும் ஒன்று. எனவே அந்த ரூபஸ்கந்தமும் ஒழிந்து விட்ட பின்னர் உன்னுடைய புத்த சமய கடவுள் எதை கருவியாக வைத்து அந்த பிடக நூலை சொன்னார்? சரி, பஞ்சஸ்கந்தங்களும் கெடுவதற்கு முன்பு, முக்தி பெறுவதற்கு முன்பு பிடக நூலை சொன்னார் என்றார். முக்தி பெறாத ஒருவர் முக்தி பற்றிய லட்சணத்தை எப்படி பிடக நூலிலே சொல்லலாம்? அது தர்க்கத்திற்கு விரோதமாக இருக்கின்றதே என்று கூறி பௌத்த சமயத்தின் மோக்ஷ லட்சணம் முக்தி கொள்கை என்பதையும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் மறுத்து பௌத்த சமய கொள்கைகள் அத்துணையையும் நிராகரணம் செய்து அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இவற்றையெல்லாம் கேட்டு தன்னால் சரியான பதில் கூற முடியவில்லையே என்று புழுக்கம் கொண்டார் அந்த புத்த மத குரு. தன்னுடைய புத்த மத புகழ் என்கின்ற தீபம் இங்கே ஒளி மழுங்கிவிட்டதே என்று கடும் கோபம் கொண்டார் புத்த சமய குரு. உடனே கோபம் கொண்டு வெகுண்டு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை நோக்கி கேட்கின்றார், நீர்
நமக்கு கடவுளும் நம்மால் சொல்லப்படும் முக்தியும் இல்லை என்று இதுவரை சாதித்தீர். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களது கடவுள் கொள்கையையும் முக்தி கொள்கையையும் மறுத்த நீங்கள் சைவ சித்தாந்தத்தின்படி நீங்கள் பெறுகின்ற முக்தி என்ன, உங்களினுடைய கடவுள் யார் என்பதை சொல் என்று அந்த பௌத்த மத குரு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் கேள்வி எழுப்புகின்றார். சைவாகமங்களில் கூறப்படும் சிவஞானத்தை அனுபூதியில் வைத்து உணர்ந்த சைவாச்சாரியாராகிய திரு வாதவூர் அடிகள் பெருமான் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இனி சைவ சித்தாந்தத்தின்படி பதிலட்சணமான கடவுள் கொள்கையையும் முக்தி கொள்கையையும் இனி விவரித்து அருள இருக்கின்றார். ஆச்சாரியர் என்பவர் பரமத கண்டனமும் பரமத நிராகரணமும் ஸ்வமத ஸ்தாபனமும் செய்தருள வேண்டும். இது ஆச்சாரிய லட்சணம். அதன்படி நமது சைவ சமய பரமாச்சாரியாராகிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இதுவரை பரசமய கண்டனம் செய்து அருளினார். இனி ஸ்வமத ஸ்தாபனமாகிய சைவ சித்தாந்த கொள்கைகளை எடுத்துச் சொல்ல அந்த அற்புதத்தை நிகழ்த்த இருக்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.